இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திரு இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இன்றைய திருப்பலியானது லிண்டா பியாட்ரஸ் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக உடைய பெற்றோர் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் ரொனால்ட் டி மோகன் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக இறைவன் அவரை நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டியும் இதனுடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். எங்களிடம் கொடுப்பதற்கு பொன்னோ பொருளோ ஒன்றும் இல்லை. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் நாங்கள் உனக்கு சொல்லுகிறோம், எழுந்து நட என்று சொன்ன பொழுது பிறவிலேயே ஊனமற்றிருந்த அந்த நபர் எழுந்து நடப்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே எம்மாவு சீடர்கள் எவ்வாறு தன்னுடைய வாழ்வின் ஒரு சோகமான விரக்தியான சூழ்நிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிரசனத்திலே அவர்கள் மகிழ்ச்சியானார்கள், சந்தோஷமானபடி நான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்கின்றோம். இன்னும் அன்பார்ந்தவர்களே, இயேசு என்ற அந்த ஒற்றை சொல்லுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் இந்த வார்த்தையை அடிக்கடி நம்முடைய இதயத்திலிருந்து நாம் ஒலிப்போம். அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போகும், நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். நம்முடைய வாழ்விலே இயேசு என்ற அந்த ஆற்றல் மிகுந்த அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்காமல் வாழ்ந்த அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செல்வரியே, தந்தையினின்று என்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போகுபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவினால் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றீர். அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-10 முடிய. ஒரு நாள் இறை வேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோயிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை இசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை இசையில் பாடுகின்றது. மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டே வான் வீட்டவரின் அழைப்பை கேட்டே. நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டே வான் வீட்டவரின் அழைப்பை கேட்டே. பெற்ற பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்கவென்று பேசியவர் அனுப்பி வைத்தார். தம் ஆவியையும் உயிரும் தந்தார். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏலிசையில் பாடுகின்றது. என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார். தன் இல்லமதை அங்கு கண்டார்.
நிலமதை அங்கு கண்டார். இயேசுவும் நானும் மானிடர் யாவரும் சேர்ந்தங்கே வாழ்ந்திருப்போம், ஒரே சோதரராய் வாழ்ந்திருப்போம். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது, அதை ஏலிசையில் பாடுகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறை சொற்றொடர்கள் 13-35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவோ. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக்கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோபா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். அவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களில் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்குள் சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெஸ்ஸியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு
அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நாம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழிகள் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பங்கிலே நோயாளிகளுக்கான தினமாக பிப்ரவரி மாதத்திலே நாம் சிறப்பித்தோம். அன்றைய நாள் மாலை திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக தயாரித்து கொண்டிருந்த பொழுது ஒரு இளைஞன் என்னை சந்திக்க வந்திருந்தான். ஃபாதர், எது பார்த்தாலுமே பயமாக இருக்குது, நல்ல வேலை தான், நல்ல சம்பளம் வாங்குகிறேன், நல்ல படிப்பு, நல்ல பெற்றோர்கள், நல்ல குடும்பம், ஆனால் எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்கிறது, திருமணம் செய்து கொள்ள பயமாக இருக்கிறது, எங்கே போனாலுமே இந்த பயம் என்னை மாட்டி வதைக்கிறது, லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும் ஃபாதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணணும்? அப்போது அந்த இளைஞனுக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஒரு ஜெபம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு இயேசு இயேசு. இந்த வார்த்தைகளை நீ திருப்பி திருப்பி சொல், கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்று நான் சொல்லி அனுப்பினேன். ஏறக்குறைய ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு அந்த இளைஞனை நான் மகிழ்ச்சியோடு அவனை நான் பார்த்தேன். அந்த இளைஞன் சொன்ன அந்த வார்த்தைகள், நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த வலிமை ஜெபத்தை நம்பிக்கையோடு ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லி கொண்டிருந்தேன். நான் வேலை செய்யும்போது கூட இயேசு இயேசு இயேசு, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நான் என்னுடைய மனதுக்குள்ளே நான் சொல்லி கொண்டே இருந்தேன். இன்று நான் நல்லா இருக்கேன் ஃபாதர். நான் இன்னைக்கு நல்லா இருப்பதற்கு காரணம் பயம் இல்லாமல் திருமணம் முடிந்திருக்கிறது, என்னுடைய மனைவியோடு வந்திருக்கிறேன், நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த வலிமை ஜெபம் என்று அந்த இளைஞன் பகிர்ந்து கொண்டான். அன்புக்குள்ளே நான் சொன்ன அந்த நிகழ்வு ஒருவேளை ஒரு சிறிய நிகழ்வாக இருக்கலாம், அற்புதமாகவோ அல்லது அற்புதம் இல்லாமல் பார்ப்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. ஆனால் இன்றைய முதல் வாசகத்தினை நாம் வாசிக்க கேட்டோம், என்னிடம் உள்ளதை உங்களுக்கு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுடைய பெயரால் எழுந்து நடந்திடும் என்று ஒரு பிச்சைக்காரனிடம் பல ஆண்டுகளாக பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒரு மனிதருக்கு மறுவாழ்வு கொடுப்பதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கால் ஊனமுற்ற நிலையில் பிறவிலேயே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் அந்த மனிதர். ஆலய அழகு வாயிலில் அவர் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுப்பது தான் வழக்கமாக இருந்தது. வருவோரும் போவரிடமும் தங்களிடம் ஏதாவது இருந்தால் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்து செல்வது வழக்கம். அப்படியாக யோவானும் பேதுருவும் அந்த ஆலயத்துக்குள் வருகின்றார்கள். அவளிடமிருந்து ஏதாவது கிடைக்காதா என்ற ஒரு ஆவலோடு அவன் எதிர்பார்ப்போடு அவன் அவளை பார்க்கின்றான். அப்போது அவர்கள் இருவரும் சொல்லுகிற அந்த இறை வார்த்தை மிக முக்கியமானது. எங்களிடம் வெள்ளியோ பொன்னோ ஒன்றுமில்லை, ஆனால் நாசரேத்து இயேசுவின் பெயரால், இயேசுவின் நாமத்தால் நாங்கள் உனக்கு சொல்லுகிறோம், நீ எழுந்து நடந்திடும். அப்போது அவன் துணிந்து நடந்து கடவுளை போற்றி கொண்டே ஆலயத்துக்குள் சென்றார். அப்படி என்றால் இயேசுவின் நாமத்திற்கு, அந்த வல்லமை ஜெபத்திற்கு, அவருடைய பேருக்கு
இருக்கிற அந்த வல்லமையை நாம் உணர வேண்டும். அதைத்தான் அழகாக தியான பாடலே பாடினேன். இயேசு என்னும் நாமும் பேசுகின்ற போது என்னுள்ள மகிழ்கின்றது. இல்லையா? நான் பாடும்போது ஏதோ கடவுளாக பாடின மாதிரி எனக்கு இருந்துச்சு. இயேசு என்னும் நாமும் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்கின்றது. உண்மையில் அந்த மகிழ்ச்சி இருக்குதா? இயேசு என்ற நாமத்தை இயேசு 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 என்று சொல்லுகிற பொழுது, இயேசுவின் ரத்தம் என்று ஜெயம் என்று சொல்லுகிற பொழுது அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மளே இருக்கிறதா? நாம் அவருடைய பேரில் இருக்கிற அந்த வல்லமையை உணர்ந்து இருக்கிறோமா? ஆக இயேசு என்ற நாமத்திலே நமக்கு வல்லமை உண்டு. இயேசு என்ற நாமத்திலே நமக்கு நன்மைகள் உண்டு. இயேசு என்ற நாமத்திலே சுகமும் குணமும் நமக்கு உண்டு. எனவே நாமும் அந்த வல்லமையை, நன்மைகள், சுகத்தை, குணத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள இயேசுடைய நாமத்தை, இயேசுடைய பெயரை நாம் என் நிலையிலும் உச்சரிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுடைய சீடர்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்? எம்மாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். வாரத்தின் முதல் நாள். அப்படின்னா அது வாரத்தின் முதல் நாள் எந்த நாள்? அது அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. சூப்பர், ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியும். முதல் நாள்னா எந்த நாள்? வாரத்தின் முதல் நாள்ல எந்த நாள்? அந்த நாள்ல எந்த நாள்? கமான், அந்த நாள்ல எந்த நாள்? அந்த நாள் எந்த நாள்? இயேசு உயிர்த்த நாள். இயேசு உயிர்த்த நாள். அந்த இயேசு உயிர்த்த அந்த நாளில் யார்? 2 பேர், 2 சீடர்கள் எங்க போறாங்க? எம்மாவு நோக்கி போறாங்க. இந்த எம்மாவு எவ்வளோ தொலைவில் இருந்துச்சு? ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சு. அவங்க நடந்து போகிறாங்க. அப்படி என்றால் அன்புக்கிறவர்களே, அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் மாறி போயிருக்கிறது. கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம கூட இருந்தவங்க, நம்மோடு வாழ்ந்தவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க. நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? காரியம் முடிகிற வரைக்கும் வெளியே போகக்கூடாது. நிறைய இருக்குல்ல, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல. நம்ம ஏதாவது அதாவது நம்முடைய கலாச்சாரத்தை அட்லீஸ்ட்டு 1 இயர் ஒரு வருஷம் கல்யாண காட்சியில் வைக்கக்கூடாது, எந்த ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடத்தக்கூடாது. நிறைய இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து நம்ம செய்வோம். பாருங்க, அந்த சீடர்களுடைய மனநிலை மாறி போயிருக்கிறது, குழம்பி போயிருக்கிறாங்க. ஏன் குழம்பி போயிருக்கிறாங்க? அந்த சீடர்கள் இயேசு தான் எல்லாம், அவரை பின்பற்றினா எங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இயேசுவால் எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வு மாறப்போகிறது, இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று அந்த சீடர்கள் நம்பி இருந்தார்கள். அதனால தான் அவரோடு அவர்கள் நடந்தார்கள், பயணித்தார்கள். ஆனால் திடீர்னு என்னாச்சு? அந்த தலைமை குருக்கள் அவரை பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அறைஞ்சு கொண்டு போட்டாங்க. பாருங்க, இப்போ பயங்கரமான குழப்பம். என்ன நடக்குது? ஒன்றும் புரியல. பயங்கரமான குழப்பம். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இயேசுவை பின்பற்றிய அந்த சீடர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ ஒன்று என்றால், இயேசுவை பின்பற்றினால் தங்களுக்கு, தங்களுடைய குடும்பத்திற்கு புதுமைகள் நடக்கும். ஆனால் அவருடைய நம்பிக்கை வீணாக போனது. பாருங்க அன்புக்கிறவர்களே, ஏமாற்றம், சோர்வு, தளர்வு. அவங்க எம்மாவுக்கு எதுக்கு போறாங்க? தங்களுடைய பழைய பணிகளுக்கு, அவங்க செஞ்ச அந்த பழைய பணிகளுக்கு அவர்கள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில்தான், தளர்வுற்று சோர்வுற்று ஏமாற்றத்தோடு பயணித்த அந்த சூழ்நிலையில்தான் இயேசு அந்த எம்மாவு சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார், ஒரு திடத்தை கொடுக்கின்றார், நம்பிக்கை கொடுக்கின்றார், ஒரு புது வாழ்வை கொடுக்கின்றார். இயேசு சோர்ந்து போனோடு, தளர்ந்து போனோடு, ஏமாற்றத்தோடு சென்றோடு உடன் நடக்கின்றார். அப்படி என்றால் இந்த எம்மாவு அனுபவம் நம்மூருடைய வாழ்வில் நடக்கிறது. நாம் தளவுற்று சோர்வுற்று ஏமாற்றத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணிக்கிற பொழுது இயேசு உடன் நடக்கிறார், நம்மை திடப்படுத்துகிறார். எப்படி என்றால் அதுதான் நாம் பார்க்கிறோம். இறை வார்த்தை வாயிலாக பல இறைவாக்கினர்கள் முன்னறிவித்த நற்செய்தி என்ன? இயேசு உயிர்த்தெழுவார் என்பது. அந்த நற்செய்தியை ஏன் நம்பவில்லை? அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறார்.
பெண்கள் சில பேர் உங்களிடத்திலே சொல்லியும் நம்பாமல் நீங்கள் உங்களுடைய பழைய பணிகளுக்கு வீடுகளுக்கு திரும்பி கொண்டிருக்கிறீர்களே என்பதுதான் உயிர்த்த ஆண்டவருடைய ஆதங்கமாக இருக்கிற. எனவேதான் இயேசு சொல்கிறார், இயேசு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மந்த உள்ளத்தரே, அறிவிலிகளே, பாருங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அந்த வார்த்தைகளை சொன்னவுடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. எப்பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடலை நாம் இப்போது உற்று நோக்குகிறோமோ, இயேசு 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 என்று இயேசுவுடைய அந்த திருப்பெயரை நாம் நாவால் எப்போது உச்சரிக்கிறோமோ அப்போது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அந்த திருவுடலுக்கு இருக்கிற மகிமையை நாம் எப்போது புரிந்து கொள்கிறோமோ அப்போது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை நாம் உணர்கிற பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தியானிக்கிற பொழுது நம்முடைய உள்ளமானது அந்த இறை வார்த்தையால் பற்றி எறிகிறது, நம்முடைய மனமும் திறக்கப்படுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுது அவருடைய திட்டத்தை, அவருடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார். எனவே நாம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு முறையும் நற்கருணை நாம் வாங்குகிற பொழுது, இயேசுடைய பிரசன்னத்திலே நாம் நடக்கிற பொழுது, இயேசுடைய அந்த திருப்பெயரை நாம் உச்சரித்து கொண்டே இருப்போம். எப்போதுமே இயேசு நம்மோடு தான் இருக்கிறார். உயிர் தாண்டவர் எப்போதுமே நம்மோடு தான் இருக்கிறார். நாம் உயிர் தாண்டவரோடு இருக்கிறோமா? இயேசு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேளையிலும் நம்மோடு உடன் பயணிக்கின்றார். அந்த எம்மாவு சீடலோடு ஒரு சாதாரண ஒரு பயணியாக பயணித்த உயிர் தாண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய கணவர் மூலமாக, உங்களுடைய மனைவி மூலமாக, உங்களுடைய குடும்பத்தினர் மூலமாக ஒரு வழிபோக்கராக, ஏன் நமக்கு தெரியாத நபராக கூட இயேசு நம்மோடு பயணிக்கிறார். இயேசுவின் அந்த உயிருள்ள பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கிறோமா? இயேசுவின் அந்த திருப்பெயரை, இயேசு இயேசு என்ற அந்த வல்லமையான பெயரை நம்முடைய வாழ்வில் உச்சரிக்கிறோமா? இயேசுவின் திருப்பெயரை உச்சரிப்போம், வாழ்வு பெறுவோம். ஆமீன். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் நன்றோ. பொருளும் இல்லை உன்னிடத்தில், ஒன்றுமில்லை என்னிடத்தில் என்னை கொடுத்தே. சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனியுடன் நீங்கள் நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மன்னக நாட்டங்களிலிருந்து விடுபட்டு விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தம்முடைய சாபால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திர நிர்மக்களுக்கென அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்த பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தமிழ் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோட மது திரு அவை அன்பில் நிறைவேற்றதலும். மேலும் உயிர் தலைவதை நோக்கின தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒடியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் நமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல்நேத்து வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கே எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இந்த பலிப்பீடத்தில் தருகிற அமைதியை சமாதானத்தை ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரை இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நல்லமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மளுடைய காத்திரமே நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமீன். நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையை கொடுப்பேன். உன்னோடு நான் என் வயிற்றுக்கு மீட்பினை தருவாய். என் இளங்கொழுலை எனக்கென பறித்தேன், மனமாறினேன், மகிழ்வடைந்தேன் நான். மனம் மாறினேன், மகிழ்வடைந்தேன் நான். பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான்
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். இயேசு தம் சீடரிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். அப்பத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்முடைய பரிபிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவனை தொடர்ந்து பாதுகாத்திரளுமை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவருடைய உயிர்ப்பினில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர்களாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த உள்ளத்தில் சொந்தமானார். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.